ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கோகோனட் பர்ஃபி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் எடுத்துருக்க ஒரு கப்பு, பிளாக் கலர் போர்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி வெள்ளையாக துருவி எடுத்துக்கணும். ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சு. இப்போ நெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கோங்க. முந்திரி போட்டுக்கலாம். முந்திரி வறுத்துட்டு அப்புறம் திராட்சை போட்டுக்கலாம். முந்திரி பாருங்கள் லைட்டாக கலர் மாறுது. இப்போது திராட்சை போட்டுடலாம். திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில். முந்திரி திராட்சை வறுத்தோலையா அதே பாத்திரத்தில் தேங்காவை போட்டுடலாம். கலர் மாறாமல் அப்படியே வதக்கலாம். கலர் மாறாமல் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நெய்லேயே வறுத்துடலாம். இப்போது தேங்காய் ஒரு கப் எடுத்தோம்ல, அதே கப்பில் அரை கப்பு சர்க்கரை எடுத்துருக்கோம். அதை போட்டுடலாம். போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிட்டோம். சர்க்கரை போட்டோடனே கொஞ்சம் தண்ணி விடுது. நம்ம கை விடாமல் அப்படியே கிளறிட்டே இருங்க. சர்க்கரை போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்படியே ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி கொடுக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஏலக்காய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிம்மிலேயே வச்சுட்டு கிளறி கொடுங்க, இல்லைனா கலர் மாறும். நெய் வந்து 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்குங்க. நெய்லாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. சர்க்கரை நெய் எல்லாம் மிக்ஸ் ஆகி இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது பாருங்க. இந்த டைமில் முந்திரி திராட்சை போட்டுக்கோங்க. வறுத்து வச்சதை ஒரு ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கலாம். அதுதான் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் நெய் லைட்டாக தடவிட்டு கோகோனட் பர்ஃபியை நம்ம இதில் போட்டுடலாம். இப்படி நல்லா ஷேப் நல்லா வர மாதிரி நல்லா சேர்த்து தட்டி விட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். சூடு ஆறின பிறகு நம்ம கட் பண்ணிக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சூடு ஆறின பிறகு நம்ம பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டி பீஸாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பராக வீட்லேயே கோகோனட் பர்ஃபி பண்ணியாச்சு. நீங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.